இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு கீரை வகை டிஷ்ஷை செய்ய போறோம். அது வந்து புளியிட்ட கீரை. அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். கீரை, கடுகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புளி கரைசல், உப்பு, மஞ்சள் பொடி, எண்ணெய். இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முளைக்கீரையை அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா ஒரே ஒரு ஆவி சுடு தண்ணியில போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கீரை எப்பவுமே ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் எல்லாம் போயிடும்னு. ஸோ எப்பவுமே கீரை வந்து அந்த பச்சை கலர் மாறாம நீங்க வேக வச்சு அதை மசிச்சுக்கிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கீரைக்கு நம்ம இப்போ அரைக்கட்டு கீரையோ இல்ல ஒரு கட்டு கீரையோ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைசல் உங்க புளிப்பு தன்மை உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரைச்சி வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, காரம், பச்சை மிளகா, அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கொதிச்சதுக்கு அப்புறம் நாம இந்த கீரை மசியலை இதோட சேர்க்க போறோம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு அந்த வாசனை போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம அந்த கீரை மசியலை இதுல சேர்த்துடலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். கொதிச்சிட்டு இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்போ அதை தாளிக்க போறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை இதோட சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, புளியிட்ட கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். புளியிட்ட கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ். ஆனா கீரைங்கிறதுனால நல்ல சத்துள்ள ஒரு டிஷ். இந்த டிஷ் சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால மறக்காம உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. புளியிட்ட கீரை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு கழுவிட்டு ஒரு ஆவி தண்ணியில வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில புளி கரைசல் ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு புளி வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் மசிச்சு வச்ச கீரையும் அதோட சேர்த்து ஒரே ஒரு கொதியில ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு அந்த கீரையோட சேர்த்துருங்க. இப்போ உங்க புளியிட்ட கீரை ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டிஷ்ஷோட உங்களை உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது யுவஸ்ரீ.
பஞ்சரப்பெட்டை